ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து டாய்லெட்டில் வந்துட்டு சீட் கவர் வந்துட்டு உடஞ்சிருச்சுங்க, அதை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை, சரி இன்றைக்கி தான் வந்து நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஸோ அவங்க என்னென்னா இந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்துக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் சீட் கவரே வந்து டோட்டலாக வந்து புதுசு போடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே டாய்லெட் சீட் கவர் வந்து புதுசு மாதிரி எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது எதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போகிறேன்னா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இதுக்காக நீங்கள் வந்து சீட் கவர் போடணும் வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் போய் இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு லேபர் சார்ஜஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், நாம் இப்போ கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு அதோட லாக் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு உடஞ்சிருக்கு. தனித்தனியாக வந்துடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லாக் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த லாக்கு மட்டும் மாற்றினாலே போதும். இந்த சீட் கவர் வந்து மாற்ற வேண்டிய தேவை அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம லாக் ஆகிற இந்த 2 ஹோலுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, ஏதோ டேமேஜும் இல்லை. அதனால் நம்ம இதை வந்து சீட் கவர் மாற்றாமல் வெறும் நம்ம லாக் சிஸ்டம் மட்டும் மாற்றணுனாலே போதும். இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது ஒரு காஸ்ட் வெறும் 70 ருபீஸ் தான். இதுவே நீங்கள் வந்து டாய்லெட் சீட் கவர் நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக 1500 ருபீஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு 70 ருபீஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த டாய்லெட் கவரே புதுசு மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி நம்ம மாற்றணும்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம இதை எப்படி மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட லாக் வந்து போட்டிருக்காங்க, அது உடஞ்சிருக்கு. அதை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா போல் நெட் போட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம டாய்லெட்டில் ஒர்க் பண்ணும்போது கை க்ளோஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து க்ளவுஸ் இல்லை, மீன்ஸ் நம்ம எந்த ஒரு இது இல்லாதனால நம்ம கையிலே வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக டெட்டாயில் போட்டு கை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதை போல் நெட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கீழே இந்த லாக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் நெட் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதை ரொட்டேட் பண்ணி நம்ம கட்டிக்கலாம். ரொட்டேட் பண்ணி கட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தனியாக போல் நெட் தனியாக வந்துச்சுங்க. ஸோ பழசு நம்ம எடுத்து தூரம் போட்டுடலாம். இப்போ நாம் வாங்கிட்டு வந்த புதுசு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புதுசு 2 வாங்கிட்டு வந்தோம். 2மே வந்துட்டு இப்போ நம்ம இந்த சீட் கவரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். இதுக்கு இந்த 2 லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோலில் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எங்கேயோ கீழே போட்டால் பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லாக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நோஸ் ப்ளேயர் எடுத்துக்கோங்க. நாம் இந்த டாய்லெட் சீட் கவரில் இந்த ஹோலும் இங்கே இருக்கிற 2 ஹோலும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வச்சு இந்த லாக்கை வந்து அதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த ஹோலும் இந்த 2 சைடு இருக்கிற ஹோலும் ஒரே சேம் பொசிஷனில் வச்சு இந்த லாக்கை வச்சு நம்ம புஷ் பண்ணி இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம புஷ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்ம இது எடுத்தால் கூட வெளியில் வராது. இது நோஸ் பிளேயர் வச்சு நீங்கள் இந்த லாக்கை புஷ் பண்ணிக்கிங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு வெளியில் வராத மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நாபு இந்த நாபு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு நம்ம புஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். ஸோ இப்போ இது என்ன எடுத்தாலும் வெளியில் வராது. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 லாக்குமே வெளியில் வராத மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதோட நாபு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் புஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சைடும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து புஷ் பண்ணி எடுத்துட்டோம். இது 2மே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூமெண்ட் ஆகுது. ஸோ எதுக்கு இந்த மூவ்மெண்ட் ஆகுதுன்னா, நம்ம டாய்லெட் சீட் கவர் க்ளோஸ் பண்ணும்போதும் ஓப்பன் பண்ணும்போதும் டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்துச்சுன்னா இது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த போல் நெட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி கழட்டி
அதுக்குள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த போல்நட் ரிமூவ் பண்ணி பழைய மாதிரி நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு இங்கே 2 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த 2 ஹோலையும் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்த இந்த போல்நட்டை கீழே வழியை நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சைடுமே நல்லா போல்நட் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இழுத்தா கூட வெளியில் வரல, நல்லா க்ளோஸ் ஆகுது. இவ்வளோதான். இதுக்கோசரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல் செட்டாக மாற்றுறதுக்கு ஒரு 70 ரூபாய் வேலை முடிச்சிட்டோம். நல்லா இருக்குது. அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கரெக்டாக யூஸ் பண்ணால். ஸோ இதனால் நான் இன்றைக்கி இந்த வேலையை வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணியிருப்பேன். இந்த 10 நிமிஷத்தில் பண்ணதில் ஒரு 300 ருபீஸ் லேபர் சார்ஜஸ் வாங்கினேன். இந்த ஒரு 10 நிமிஷத்தினால 300 ருபீஸ் வாங்கினேன். மணி வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. நண்பா, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி ஈஸியான முறையில் வந்து நம்ம ஒரு டாய்லெட் சீட் கவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் சீட் கவர் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்களே வந்து ரெடி பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்லேயே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து போய் வேலை செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் லேபர் சார்ஜ் வாங்கிக்கலாம். இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தகவலை நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.